கிறிஸ்துவேல் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை சிறப்பிக்க இன்று நாம் கொடியேற்றி நாட்களை ஆரம்பிக்கிறோம். இந்த கொடி ஏற்றுகின்ற போது அந்த கொடி இந்த நாட்களில் சிறப்பாக நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பல கொடிகள் அங்கங்கெல்லாம் பறப்பதை நாம் பார்க்கிறோம். நமது நாட்டு கொடி, அதை நாம் பார்க்கின்ற போது நாம் எல்லோரும் இந்திய நாட்டை சார்ந்த மக்கள், இந்திய குடிமக்கள், இந்திய நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். அந்த நாட்டிற்குரிய உரிமைகளையும் கடமைகளையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதைத்தான் நமது நாட்டுக்கொடி பறக்கின்ற போது அந்த நாட்டுக்கொடி இந்த ஒரு செய்தியை நமக்கு தருகின்றது. அதே போன்று பல கட்சி கொடிகள் பறப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு கட்சி கொடி அங்கு பறக்கின்றதோ அந்த கட்சியை சார்ந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியின் சட்டத்திட்டங்கள், அந்த கட்சி அவர்களுக்கு தருகின்ற உரிமைகள் கடமைகள், இதற்கெல்லாம் அவர்கள் உட்பட்டவர்கள் என்பதைத்தான் அந்த கட்சி கொடி நமக்கு அறிவிக்கின்றது. அதே போன்று நாம் கிறிஸ்து அரசரின் கொடியை இன்று நாம் ஏற்றுகிறோம் என்றால், கிறிஸ்து அரசர் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதி வாழ் மக்கள், இந்த பங்கு மக்கள் எல்லோரும் அவரது ஆட்சிக்கு உட்பட்டு குடிமக்கள். அந்த கிறிஸ்து அரசரின் ஆட்சி என்றென்றும் நீடித்த ஒரு ஆட்சி, நிலையான ஒரு ஆட்சி, அந்த ஆட்சிக்கு என்றுமே முடிவிராது என்ற அந்த உண்மையைத்தான் இன்று நாம் ஏற்றுகின்ற அந்த கொடி உயரை பறக்கின்ற போது இந்த ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார். இன்று கிறிஸ்து அரசருக்கு விழா கொண்டாடி நவநாட்கள் ஆரம்பிக்கின்ற இந்த வேளையில் இந்த விழாவை கொண்டாடுவது எந்த அளவுக்கு பொருத்தமான ஒன்று என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், இப்போது நாம் உலகிலே பார்க்கிறோம், மன்னர் ஆட்சியெல்லாம் மறைந்து மக்கள் ஆட்சிதான் மக்கள் மத்தியிலே நிலவுகின்றது. எல்லா நாடுகளிலும் நிலவுகின்றது. மன்னர் ஆட்சி வேண்டாம், மக்கள் ஆட்சி எங்களுக்கு வேண்டும், எங்களை நாங்களே ஆட்சி செய்து கொள்கிறோம் என்று மக்கள் ஆட்சி தான் எல்லா நாடுகளிலும் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை அரசராக முடிசூட்டி அவருக்கு விழா எடுப்பது எந்த அளவுக்கு பொருத்தமான ஒன்று என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகின்றது. அதோடு கிறிஸ்துவை அரசர் என்று நாம் ஏற்று அவருக்கு விழா கொண்டாடுவது ஏதோ ஒரு பக்தியின் காரணத்தினால் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள பக்தியின் காரணத்தினால் அவருக்கு ஒரு அரசர் பட்டத்தை சூட்டி, அவருக்கு முடி சூட்டி, அவரை நாம் அரசராக ஏற்று விழா கொண்டாடுகின்ற அப்படி ஒன்றல்ல நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து அரசரின் விழா. இன்றைய வாசகங்களின் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எசையாஸ் சொன்ன வார்த்தைகள், இயேசுவின் வரப்போகின்ற மெசியாவின் பிறப்பை பற்றி முன்னறிவிக்கின்ற ஒரு வாசகமாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். நமக்காக ஒரு மகன் தரப்பட்டுள்ளார். அவர் எத்தகைய ஒருவராக இருப்பார்? அவர் அமைதியின் மன்னராக இருப்பார். அவர் அனைத்து நலன்களையும் தன்னுள் கொண்டிருப்பார். அவர் ஒரு அரச தன்மையில் விளங்குகின்ற போது ஞானமும் நீதியும் உண்மையும் கொண்ட ஒரு அரசராக அவர் திகழ்வார் என்று அந்த ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு கொடுத்த அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது, அன்னை மரியாளுடன் சென்று அருள் நிறைந்த மரிய வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், தூய ஆவியினால் அவரது வல்லமையினால் கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் மேன்மை மிக்கவராக இருப்பார், கடவுளின் மகன் எனப்படுவார், யாக்கோப்பின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செய்வார். அவரது தந்தையாகிய தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. இன்று உலக நாட்டில்
எல்லா பேரரசுகளும் மறைந்து விட்டாலும் கூட இயேசுவின் அரசு இன்றும் நீடிக்கிறது என்றால் அது உண்மையை அடித்தளமாக கொண்டது. இதைத்தான் இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே வானதூதர் அறிவித்த அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பின் குலத்தின் மீது அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. அவரது தந்தையாகிய தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லுகின்ற போது அவர் அரச குடும்பத்திலே பிறந்தவர், தாவீது அரச குடும்பத்திலே பிறந்தவர். அதனால் ஏதோ நமது பக்தியின் காரணத்தினால், அவர் மட்டில் நமக்குள்ள அன்பின் காரணத்தினால் அவருக்கு அரசர் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி அவருக்கு நாம் கிறிஸ்து அரசர் என்று விழா எடுக்கவில்லை. மாறாக அவர் அரச குலத்திலே பிறந்தவர், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. எத்தனை வல்லரசுகள் மறைந்து விட்டாலும் கூட இயேசுவின் ஆட்சிக்கு முடிவே இராது என்று அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே வானதூதர் அறிவித்த செய்தியை நம் உள்ளத்திலே நாம் குறித்து அதை சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இன்றும் இயேசு கிறிஸ்து அரசராக, மூவுலகின் அரசராக அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒழி காலமும் எல்லா காலமும் அவர் அரசராகவே ஆட்சி செய்வார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதே போன்று இயேசு பிறந்த பிறகும் கூட 3 அரசர்கள், ஞானிகள் அவரை தேடி வந்தபோது, யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றாரே, அவர் எங்கே? அவரை நாங்கள் காண வந்தோம். அவரது விண்மீன் எழுதலை கண்டு அவரை காண வந்தோம், அவரை வணங்க வந்தோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது, யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றார் என்று வேற்று நாட்டை சார்ந்த அறிஞர்கள், யூத குலத்தை சேராத வேற்று குலத்தை சார்ந்து அவர்கள், வேற்று இனத்தை சார்ந்த அவர்கள், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றார், அவருடைய விண்மீன் எழுதலை நாங்கள் கண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்று அவர் சொல்லுகின்ற, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற போது அவர் யூத குலத்திலே பிறந்த ஒரு அரசர் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இயேசு தனது இறுதி நாளை ஜெருசலேமிலே தன்னை பதியாக கொடுப்பதற்கு முன்னதாக இயேசு ஜெருசலேமுக்கு பவனியாக அழைத்து செல்லப்படுகிறார். அப்போதும் அவர் அரசராகத்தான் அழைத்து செல்லப்படுகிறார். அரசருக்குரிய செந்நிற போர்வையை அவருக்கு அணிவித்து கோவேரி கழுதியின் மீது அவர் அமர்த்தி அரசராக தான் அவர் எருசலேமுக்குள் நுழைகின்றார். அவர் சிலுவையில் தொங்கிய போது கூட அவரை பற்றிய அறிவிப்பு பலகை, நாசரேத்தூர் இயேசு யூத மக்களின் அரசர், யூதர்களின் அரசர், நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசர் என்ற அந்த அறிவிப்பு பலகை அவரது தலைக்கு மேல் அந்த சிலுவையிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் மரிப்பதற்கு முன்னதாக அவரது அருகில் இருந்து வலப்பக்கத்தில் இருந்த கள்ளன், நல்ல கள்ளன், நீர் அரச உரிமையோடு வருகின்ற போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், இதெல்லாம் நமது பக்தியின் பொருட்டு அவருக்கு நாம் அரசர் பட்டம் சூட்டி விழா கொண்டாடவில்லை. மாறாக அவர் உண்மையாகவே அரசராக இந்த உலகையும் உலகையும் ஆட்சி செய்கின்றவர். அதோடு வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை தனது படைபலத்தை கொண்டு அந்த நாடுகளை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்ததை நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். அந்த மாவீரன் அலெக்சாண்டர் மரித்த போது அவரை அடக்கம் செய்கின்ற அந்த நேரத்தில் ஒரு அறிஞர் சொன்னார், நேற்று வரை அலெக்சாண்டர் இந்த மண்ணை ஆட்சி செய்தார், இன்று முதல் மண்ணானது அலெக்சாண்டரை ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி அவர் அந்த அலெக்சாண்டருடைய இறப்பை பற்றி குறிப்பிடுகின்றார். அதே போன்று மாமன்னன் நெப்போலியன் அவர் நாடு கடத்தப்பட்ட பிறகு வாட்டர்லோ என்ற இடத்திலே போரிலே பிரிட்டிஷ் படையினால் தோற்கடிக்கப்படுகின்றார். ஹெலேனா என்ற தீவுக்கு நாடு கடத்தப்படுகின்றார். அப்போது அங்கு இருந்த போது அவர் சொன்ன வார்த்தைகள், அலெக்சாண்டரும் நானும் படைபலத்தை கொண்டு இந்த உலகை ஆட்சி செய்தோம், ஆனால் எங்கள் ஆட்சி இன்று மறைந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி உண்மையையும் அன்பையும் அடித்தளமாக கொண்ட ஆட்சி.
அவரது ஆட்சி இன்று நீடிக்கின்றது, என்றென்றும் நீடிக்கின்ற ஒரு ஆட்சி என்று மாமன்னன் நெப்போலியன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கின்றார். எனவே இன்று நாம் கொடி ஏற்றி கிறிஸ்து அரசரின் விழாவை கொண்டாட இந்த நவ நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்மை ஆட்சி செய்கின்ற ஒரு அரசர். இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். அவர் எப்படி நம்மை ஆட்சி செய்கின்றார்? அவரது ஆட்சி எத்தகைய ஒன்று? உண்மையை அடித்தளமாக கொண்ட ஒன்று. என் தந்தையின் இடத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன, உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக தம் சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள். அப்போது பிலிப்பு அவரை பார்த்து கேட்கின்றார், நீர் செல்லுகின்ற அந்த இடத்திற்கு வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? தோமையார் அவர் கேட்கின்ற அந்த கேள்வியும் கூட, நீர் எங்கு செல்லுகின்றீர் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கு, அங்கு செல்லுகின்ற வழி எப்படி எங்களுக்கு தெரியும் என்று தோமையார் கேட்டபோது, நான் தான் அந்த வழி, அந்த விண்ணகத்திற்கு செல்வதற்கான வழி இயேசு கிறிஸ்துவே, நான் தான் வாழ்வும் வழியும் உண்மையும். இயேசு கிறிஸ்து வழியாக தான் அந்த விண்ணகத்தை நாம் அடைய முடியும், நான் தான் அந்த வழி என்று இயேசு சொல்கின்ற போது, அந்த உண்மைக்கான வழியை இயேசு கிறிஸ்து தனது படிப்பினையின் மூலமாக நமக்கு காட்டியிருக்கின்றார். அவரது மதிப்பீடுகளை நாம் வாழ்வது தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற வழியாக. அந்த உண்மைக்கு எப்படி அவர் சான்று பகர்ந்தார் என்று நற்செய்தி முழுக்க முழுக்க நாம் பார்க்கின்ற ஒரு உண்மை. நற்செய்திக்கு அவர் அடித்தளமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும், அவர் போதித்த அந்த உண்மைகளை தான் செய்த வல்ல செயல்களால் வெளிப்படுத்தியதும் தான் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து நான் தான் உண்மை, உண்மைக்கு சாட்சியம் பகர்வது தான் எனது பணி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எப்படி அந்த உண்மைக்கு சான்று பகர்ந்தார்? தனது போதனைகள் மூலமாக, தான் செய்த வல்ல செயல்கள் மூலமாக. தந்தையிடம் அவர் செல்லுவதற்கு தம் சீடர்களுக்கு கொடுத்த அந்த அறிவுரைகள், மீண்டும் நான் வருவேன், நான் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னபோது, தோமையார் அந்த இடத்திற்கான வழியை கேட்டபோது, நான் தான் அந்த வழி என்று சொன்னதோடு அல்லாமல் பிலிப்பு இன்னும் ஒரு விளக்கத்தையும் கேட்கின்றார், அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும். பிலிப்பு அந்த கேள்வியை கேட்டபோது, எப்படி தந்தை எனக்கு காட்டும் என்று நீர் சொல்லலாம்? இத்தனை ஆண்டுகள் என்னோடு இருந்தும் கூட தந்தை எனக்கு காட்டும் என்று எப்படி சொல்லலாம்? காரணம், தந்தையின் பிரதிபலிப்பு தான் இயேசு கிறிஸ்து. தந்தை உண்மையே உருவானவர். இயேசு கிறிஸ்துவின் முகம் அந்த தந்தையின் முகத்தை பிரதிபலிக்கின்ற முகமாக, இரக்கத்தின் முகமாக, அன்பை வெளிப்படுத்துகின்ற முகமாக இயேசுவின் முகம். இயேசு கிறிஸ்துவை காணுகின்றவர்கள் தந்தையை காணுகின்றார்கள். இந்த உண்மையைத்தான் பிலிப்புவுக்கு இயேசு வெளிப்படுத்துகின்ற உண்மையாக நாம் பார்க்கின்றோம். எனவே தந்தையை எனக்கு காட்டும் என்று எப்படி நீ சொல்லலாம் என்று கேட்டு, என்னை காண்பவன் தந்தையை காணுகிறார், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் தந்தைக்குள் இருக்கிறேன், நானும் தந்தையும் ஒன்று என்று சொல்லி, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் அனைத்தும் நான் உண்மைக்கு சாட்சியம் பகருகின்ற ஒரு நிலையாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகின்றார். அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த உண்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் செய்கின்ற செயல்களை இதற்கு சான்று. அவரும் தந்தையும் ஒன்று, தந்தை தன்னுள்ளும் அவர் தந்தைக்குள்ளும் இருப்பதற்கு அவர் செய்த செயல்கள், அவரது போதனைகள் சாட்சியமாக இருக்கின்றது. என் வார்த்தைகளை நீங்கள் நம்பாவிட்டாலும் என் செயல்களை கண்டாகிலும் நம்புங்கள் என்று இயேசு வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது, எப்படி அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார், எப்படி அவரது அரசு உண்மையை அடித்தளமாக கொண்ட ஒரு அரசாக திகழ்ந்தது என்பதைத்தான் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். திருப்பலியிலே தொடக்க உரையிலும் கூட இதைத்தான் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் அரசு எத்தகைய ஒரு அரசு? அது உண்மையின் அரசு, அன்பின் அரசு, அமைதியின் அரசு, இரக்கத்தின் அரசு என்று இயேசு கிறிஸ்துவின் அரச தன்மை எப்படிப்பட்டது என்பதை அந்த தொடக்க உரை ஜெபத்திலே நாம் சொல்லி ஜெபிக்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து அரசர் என்று
அந்த பட்டத்தை நாம் அவருக்கு சூட்டவில்லை. அவர் பிறந்தது அரசராகவே பிறந்தார். அந்த அரச தன்மையைத்தான் இன்று நாம் வெளிப்படுத்துகின்ற விதமாக அவரை நமது பங்கின் பாதுகாவலராக ஏற்று அந்த அரச தன்மையை நாமும் நினைவு கூர்ந்து அவருக்குரிய குடிமக்களாக, அந்த அரசருக்குரிய குடிமக்களாக நாம் வாழ வேண்டும். அரசன் எவ்வழியோ குடிமக்களும் அவ்வழி என்பதற்கு ஏற்ப நாம் எப்படி அந்த கிறிஸ்து அரசரின் பணிகள், அவர் நமக்கு விட்டு சென்ற போதனைகள், மதிப்பீடுகள் இவற்றை நாம் ஏற்று வாழுகிறோம். உண்மைக்கு சாட்சியம் பகர்வதே என பணி. அதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகள் இன்று நாம் அனைவருடைய சிந்தனைக்கு உரிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அவருக்குரிய உண்மையான குடிமக்களாக, அந்த அரசருக்குரிய குடிமக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் சென்ற அந்த பாதையில் நாமும் செல்ல அழைக்கப்படுகிறோம். உண்மைக்கு சான்று பகர்வது எனது பணி என்று சொல்வது அதுதான் நம்முடைய பணியாக, உண்மைக்கு சாட்சியம் பகர்கின்ற ஒரு பணியாக நமது வாழ்வு உண்மைக்கு சாட்சியம் பகர்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்ற போது மட்டுமே நாம் உண்மையாகவே அவருக்கு ஏற்ற மக்களாக, குடிமக்களாக நாம் இருக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் சிந்தித்து அப்படி வாழ்வதற்கான அவர்களை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன்.